ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாரம் வாரம் கேட்கிற செய்திகளில் அதிகமாய் வலியுறுத்தப்படுவது என்னென்னா, நாம் அனைவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல் என்ன அப்படின்னா, நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பின ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனம் திரும்பிய ஒரு பாவி, அவர் பேசும் பாஷை என்ன, அவர் எப்படி பேசுவார், அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். எனவே நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7-14 அந்த வசனங்களை கொஞ்சம் சீக்கிரமாக வாசிப்போம். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். ஓகே, தொடர்ந்து வாசிங்க பிரதர். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இங்கே நிறுத்துவோம். இப்போ அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு செய்தியை யோவான் ஸ்நானன் பேசுகிறார். அப்படி ஒரு செய்தி பேசப்படும் போது மனம் திரும்புகிறேன் என்பதற்கு அடையாளமாக அதை கேட்கிற ஜனங்கள் அல்லது கேட்கிற மனுஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா, அதில் எழுதியிருக்கு, அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போது நான் இந்த வேத பகுதியை வாசிக்கும்போது யாராவது எனக்கு இப்படி மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு செய்தியை பேசும்பொழுது நான் செய்த ஒரு தவற்றை அவர்கள் ஒரு ஞானமாய் அவர்கள் பேசி என்னை மனம் திரும்ப செய்யும்போது, நான் மனம் திரும்பினேன்னா இல்லையா என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இதில் அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னா, நான் இப்போ என்ன செய்யணும் பிரதர், அப்படி நான் கேட்டுட்டேன்னா நான் மனம் திரும்பியிருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். நான் என்ன சொல்ல வரேன்னா பிரதர் அப்படின்னு சொன்னேன்னா நான் என்ன மனம் திரும்பலை. அப்போது இந்த வேதாகமத்தில் மக்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அதில் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, 10வது வசனத்தில், அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். சரி, தொடர்ந்து வாசிங்க, 14 வரைக்கும் வாசிங்க பிரதர். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏதுவா நான் செயல்படும் போது என்னுடைய பாஷை எப்படி இருக்கணும்னா, நான் என்ன செய்யட்டும் பிரதர், நான் என்ன செய்யட்டும் சார் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யட்டும்னு கேட்கணுமே ஒழிய, தாழ்ந்து போய் நான் அங்கே என்ன கேட்கக்கூடாது அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஏன் தப்பு பண்ணலைன்னா அப்படின்னு சொல்லி என்னுடைய நியாயத்தை சொல்லுகிறவனாக, என் தன்னிலை விளக்கம் கொடுக்கிறவனாக இருக்கக்கூடாது. இப்போ அதே மாதிரி 12 வாசிங்க பிரதர். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா, அங்கே முதல்ல ஜனங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆயக்காரர்கள்லாம் சேர்ந்து அவங்க என்ன செய்யணும் சொல்கிறாங்க, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ச்சேவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படின்னா மனம் திரும்பிட்டா, மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக ஒரு மனுஷன் கனிகளை கொடுக்குறான் என்பதற்கு அடையாளமே என்னென்னா, அங்கே போய் அம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஏன் அப்படி செஞ்சேன்னா, நோ 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 அம்மா அல்லது அப்பா, நீங்கள் என்ன சொல்லணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். இப்போ நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன செய்யணுங்கிறத நானே சொல்லிக்கிற மாட்டேன். நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதன்படி செய்கிறேன். அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனி கொடுக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் எல்லாரும் மனம் திரும்பி இருக்கிறீங்கிற அடையாளமாக அவங்க சொன்ன வார்த்தை அல்லது பாஷை என்னென்னா, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. ஆனால் கனி எப்போ தான் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவர் வித்தியாசமான காரியங்களை சொல்கிறார். அதாவது ஜனங்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்கிறவன்.
அப்புறம் ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். அதே போல் ஆயக்காரருக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கன்னு சொல்கிறாரு. போர் செய்வர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒவ்வொரு தடவையும் நாம் மனம் திரும்புகிறேங்கிறதுக்கு அடையாளமாக நான் என்ன செய்யணும்னு சொல்லி அறிக்கை செஞ்சாலும் அது போதாது, அதுக்கு மேலே ஒன்று செய்யணும். என்னென்னா அதுக்கு ஒரு ஃபாலோ அப் ஆக்ஷன் இருக்குது. ஃபாலோ அப் ஆக்ஷன் அதாவது அதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல் ஒன்று இருக்குது. அந்த செயலையும் நான் சேர்த்து செஞ்சால் தான் நான் உண்மையிலே மனம் திரும்பி இருக்கிறதுக்கு அடையாளம். வெறுமனே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிளிப்பில் போய் சொல்கிறது ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லணுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உண்மையிலே மனம் திரும்பி இருக்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். அப்போ அந்த என்ன சொல்கிறாங்களோ அந்த செயலை செய்யணும். அந்த செயலை செய்யாதபடிக்கு நான் வெறுமனே நான் என்ன செய்யணும்னு கேட்குறேன்னா, நீங்கள் அதாவது சண்டே கிளாஸ்லேருந்து அதாவது ஒரு கிளிப்பில்லை போல் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்ட திரும்ப திரும்ப அதை சொல்கிற ஒரு பிள்ளைகளாக இருப்ப மொழியை உண்மையிலே மனம் திரும்புறதுக்கு அடையாளமாக இருக்க மாட்டோம். ஸோ இந்த 3 பேர்கிட்ட ஜனங்கள்கிட்ட ஆயக்காரர்கள்ட்டிருந்து போர்ச்சேவர்கள்ட்டிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னன்னா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் தம்மை தாழ்த்தி நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும். நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இதை செய்யுங்கள்னு சொல்லும்போது அதை செய்யக்கூடாதபடிக்கு என்ன தடையாக இருக்குன்னு சொல்லி விளக்கம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அப்படியே செய்கிறேன், அப்போ மாத்திரம்தான் நான் மனம் திரும்புவதற்கு ஏதுவான அல்லது மனம் திரும்பியதற்கு காரணம். இல்லாட்டினா நான் இன்னும் மனம் திரும்பலை. தொடர்ந்து இன்னொரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:23 29 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவில் இருந்து வேறே படகுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். 29 வரைக்கும். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். இயேசு இப்போ பேசுகிறாரு. அவருடைய மனதின் நினைவை அவர் அறிந்திருக்கிறாரு. அதனால வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, அதுக்கு முன்னாடி இயேசு சொல்கிறாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி 26 நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் சும்மா we cannot pretend before Jesus. நாம் இயேசுக்கு முன்னாடிலாம் போய் நடிக்க முடியாது. அவர் உண்மையிலே நம்முடைய மனசை அறிஞ்சிருக்கிறதுனால, நீ என்னதுக்காக இங்கே வந்திருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறத அவர் பட்ட வெளிச்சமாக சொல்லிடுறாரு. இப்போ அது என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த நாடகம்லாம் அங்கே இயேசுகிட்ட செல்லாது. உடனே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அவங்க சொன்னது மாதிரி சொல்லணும். தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடணும். அப்போ இயேசு ஒன்றை சொல்லுவார். அப்போ சொல்லும்போது நாம் என்ன செய்யணும்னா, அப்படியே ஆகட்டும், அப்படியே செஞ்சுருவோம். இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனியை கொடுப்பது, அல்லது மனம் திரும்புத மனுஷன் பேசுகிற பாஷையை பேசுவது. நம்ம இன்னொரு வேத பகுதியை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:32-37 வரைக்கும். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது வாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவன் சொல்லியிருக்கிறான். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கு.
38 வரைக்கும் போதும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேதுரு எழுந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய அவர் ஸ்டோரியவே சொல்லுவார். அந்த நேரத்தில் வந்துட்டு, இல்லை உனக்கு என்ன தெரியும், நாங்கள் வந்து மோசையினுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படிலாம் ஏதாவது ஒன்று சொல்லி பிதற்றி அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்காதபடி போகலாம். ஆனால் மனம் திரும்புகிற ஒரு மனுஷன் அவன் என்ன பேசுவான்னா, அவன் தன்னுடைய ஹிஸ்ட்ரிலாம் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், நாங்கள் யாருக்கு முன்னும் ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சொல்ல வேண்டியது எப்படின்னா, சகோதரர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும். நான் தொடர்ந்து வாசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறோம். இதில் எல்லாத்துலேயுமே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது மனம் திரும்புகிற மனுஷர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள். அப்படி கேட்ட உடனே அவங்களும் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியம் என்னென்னு அவங்களே சொல்கிறாங்க. அதை செய்தார்களா செய்யவில்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் செய்தால் அவர்கள் உண்மையிலே மனம் திரும்பி இருக்கிறார்கள், செய்யலையா அவங்க மனம் திரும்பலை, சும்மா வாயினால் அறிக்கை செய்கிறார்கள், மற்றபடி அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம இன்னும் 2 வேத பகுதியில் வாசிப்போம். இப்போது 4வது வேத பகுதி, அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 9ஆம் அதிகாரம் 1-5 வாசிப்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அதாவது பவுலுக்கு யாருமே பிரசங்கிக்க வேண்டிய தேவையில்லை. அவர் நிருபங்களை எழுதும்போது அவர் சொல்லுவார், நான் பரிசேயனுக்கு பரிசேயன் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே போடுவார். அப்போ அந்த அளவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் அவரும் தான் மனம் திரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக சொல்கிற ஒரே காரியம் என்னென்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறீர். அப்போ தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, நாம் என்ன சொல்ல வர்றோம், நம்ம பக்கத்தில் என்ன நியாயம் இருக்குது, இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பகுதி என்னென்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறீர், நான் என்ன செய்யட்டும், அவ்வளோதான். அந்த ஒன்றில் அடங்கி போயிடுது, நான் உண்மையிலே மனம் திரும்பிட்டேன். மனம் திரும்பாத வரைக்கும் நம்ம என்ன பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னா, வாக்குவாதம் பண்ணிகிட்ருப்போம். நாமே என்ன செஞ்சுருப்போம்னா, விட்டு கொடுக்காதபடி நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் மனம் திரும்பின ஒரு பட்சத்தில், சரி விடுங்க நான் என்ன செய்யட்டும்னு சொல்லுங்கள், அப்போது சமாதானம் வந்துடும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி வந்துடும். எல்லாற்றுக்கும் மேலே மனம் திரும்புகிற ஒரு பாவியை குறித்த பல்லவத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் உண்மையிலே மனம் திரும்பி சரி நான் என்ன செய்யட்டும்னு சொல்லுங்கன்னு சொல்கிற அந்த நிலைமைக்கு வருவதற்கு அது நிறைய நேரம் பிடிக்குது. அது நமக்கே தெரியும். நம்ம சீக்கிரத்தில் அப்படி சொல்லிடுறோமா அப்படின்னா சொல்கிறது இல்லை. நம்ம கடைசியாக ஒரு வேத பகுதியை பார்ப்போம். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16, 25, 31. 16ல் 25லேருந்து 31 வரைக்கும். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதைக் கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. போதும் அது மிகப்பெரிய பவுலாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு மனுஷனாகிய இந்த சேவகனாக இருந்தாலும் சரி, மனம் திரும்பினா அவங்களுடைய பாஷை ஒரே பாஷை தான். என்ன சொல்கிறாங்க? ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். அப்போது நான் திரும்ப நான் உங்களுக்கு இப்பொழுது காண்பிச்ச இந்த வேத பகுதிகளில் அது ஜனங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அடையாளமாக அல்லது மனம் திரும்புவதற்கு அடையாளமாக அவர்கள் பேசுகிற பாசை ஒன்றா தான் இருக்குது. என்னென்னா, நான் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் சொல்லுங்கள், நான் இனிமேல் சொல்கிறதுக்கு உண்மை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறபடி நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இப்போ நாம் இந்த பகுதியிலலாம் பார்த்துட்டு நாம் தீர்மானிக்க வேண்டிய அல்லது நாம் தியானிக்க வேண்டிய பகுதிகள் என்னென்னா, நமக்கு அந்நிய பாஷை பேச தெரியும்னு சொல்லிக்கிடுவோம். ஆனால் இந்த பாஷை நமக்கு தெரியுமா? எந்த பாஷை அப்படின்னா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள சமாதானமாக இல்லை, ஏதோ நம்ம 2 பேருக்கு இடையில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லிக்கிடுவாங்க அப்படின்னா, நான் சரி, அவங்கள கேட்டால் அவங்க சரி. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் தனியாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே அவரை மன்னியும், அவரை ரட்சியும். இவங்களை போய் கேட்டோம்னா இவங்களை அவரை மன்னியும் ரட்சியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாட்டோம். ஆனால் உண்மையிலே மனம் திரும்புறது யாருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் அப்படின்னா, என் பக்கத்தில் நியாயம் இருக்குன்னு சொல்லி பேசுகிற அந்த பரிசேயன்ட்ட ஆண்டவர் பேசலை. ஆண்டவரே உண்மை ஏறிட்டு பார்ப்பதற்கும் நான் தகுதியற்றவன், அதனால் நான் ஆலயத்துக்குள்ளே கூட வரமாட்டேன், நான் வெளியே நின்றுக்கிட்டு நான் பெரும் பாவின்னு சொல்லி தன்னோட மார்பில் அடித்து கொண்ட அந்த மனுஷனை பார்த்து இவன் தான் ரட்சிக்கப்பட்டான். அப்போ இப்போ நமக்கு ரட்சிப்பு உண்டாகுது அப்படின்னா, நான் தகுதியற்றவன், நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள். ஐ ஆம் நாட் ரைட், யூ டெல் மீ வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ இப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் நம்மை தாழ்த்தி கொண்டால் நம்ம உண்மையிலே மனம் திரும்புகிற பாஷை பேசுகிறோம். அந்நிய பாஷை பேசுவதை காட்டிலும் இப்படி ஒரு பாஷை நம்மளால் பேச முடியும்னா அதுவே தேவனுக்கு பிரியமாக இருக்கும். ஏன்னா நான் பேசுகிற அந்நிய பாஷையை முன்னிட்டு பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்காது. ஆனால் நான் இந்த பாஷையை பேசுகிறேன்னு வச்சுங்களேன், எந்த பாஷை, நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்னை தாழ்த்தி ஒரு பாஷை பேசிட்டேன்னா பரலோகத்தில் கூட சந்தோஷம் உண்டாயிருக்குமா? அதை ஹூ கேன் பிரிங் இட்? அது யார் கொண்டு வர முடியும்? நாம் தான் கொண்டு வர முடியும். நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, 2 பேருமே என்ன செய்வாங்க அப்படின்னா, ரொம்ப நேரமாக அவங்க சொல்லிக்கிறது, அது ரொம்ப காலமாக அவங்க சொல்லிக்கிறது என்னென்னா, நான் ரைட், அவங்கள கேட்டால் அவங்க ரைட். உண்மையிலே எப்போ இந்த வார்த்தையை அல்லது இந்த பாஷையை பேச முடியும் அப்படின்னா, வாக்குவாதம் பண்ணிக்கிறாம கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகும்போது மாத்திரம்தான் இந்த பாஷையை பேச முடியுது அல்லது முடியும். ஆக இந்த பக்குவம் நமக்கு இருக்கான்னு பார்ப்போம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சித்தத்திற்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற ஒரு பழக்கம் எனக்கு இருக்கா? அப்போ நான் மனம் திரும்புகிறேன்னு அர்த்தம். அப்படி நான் சொல்லாதபடிக்கு நான் வேறு ஏதாவது பேசிக்கொண்டே இருந்தேன்னா நான் சும்மா அலப்பிக்கொள்வனாக இருப்பேன். நான் எத்தனையோ வார்த்தைகளை பைபிளிலேருந்து நான் கோட் பண்ணி நான் என் பக்கத்தில் இருக்க நான் எப்படி சரின்னு தெரியுமா, டு யூ நோ ஹவ் ஐ ஆம் ரைட் அப்படின்னு பேச முடியும். பட் த ட்ரூத் இஸ் திஸ், தட் இஸ், நம்ம யாரை வேணாலும் இருக்கலாம். பவுலை மிஞ்சியவர்கள் இங்கே யாரும் இல்லை. நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். பிகாஸ் we need to give an account only before the Lord, and before the Lord பவுல் கூட இப்படி தான் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேணும்னு சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் தேவ வைராக்கியம் பாராட்டி நான் கிறிஸ்தவர்களை கொண்டிருந்தேன். நான் அதை சரின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் மனம் திரும்ப வேண்டியதில் தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் நவ் ஆஃப்டர் ஐ ஹவ் met the Lord, let me repent and say what am I supposed to do, Lord. நான் இப்போ ஆண்டவனை பார்த்துட்டேன். இப்போ என்னால் என்ன செய்ய முடியல அப்படின்னா, நான் தேவ வைராக்கியம் பாராட்டி நான் கிறிஸ்தவர்களை கொல்லுவேலாம் சொல்ல முடியல. எப்போ ஒரு மனுஷன் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாப்லையோ, he has met the Lord. அவன் தான் தேவனை பார்த்துட்டான், தேவனை ருசிச்சுட்டான். அதனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆண்டவரே நீர் பேசும், ஆண்டவரே நான் பேச வேண்டாம், நீங்கள் நான் என்ன செய்யட்டுன்னு மட்டும் சொல்லுங்கள். இதுதான் நம்முடைய அறிக்கையாக இருக்கும். ஸோ இப்படி நாம் கன்க்ளூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எப்படின்னா, live a life where we use the phrase I'm sorry. That should become our character. அதாவது நம்ம எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நம்ம கணிஞ்சு 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 வந்திருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு 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 அதாவது நம்ம போகிற பாதையில் ஒரு சின்ன தடங்கள் ஏற்படும்போது, பி ஃபாஸ்ட், பி குயிக் டு சே ஐம் சாரி. எந்த அளவுக்கு அதை சொல்லியிருக்கணும்னு நான் நினைப்பேன் அப்படின்னா, வீட்டில் இருக்கவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், இதே வேலையாக போச்சு உங்களுக்கு, எப்போ பார்த்தாலும் ஐம் சாரின்னு சொல்கிறீங்க. நான் நினைப்பேன், லெட் இட் பிகம் அவர் கேரக்டர் டு சே சாரி. அது நம்முடைய கேரக்டராகவே மாறி போகட்டும். எதுக்குன்னா, பிகாஸ் we press on to perfection where we would like to become like Jesus Christ. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல மாறணும்னு சொல்லி நாம் தொடர்ந்து ஓடுகிறதுனால
நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து சொல்லணும், ஐ எம் சாரி. நம்மளே தியானிச்சு பார்க்கலாம். நம்ம கடைசி டைம் எப்போ வந்து இப்போ சாரின்னு சொல்கிற ஒரு 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 சந்தர்ப்பம் நமக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். லெட் அஸ் நாட் அதாவது deceive ourselves saying that no, I am almost like Jesus Christ, I don't have to say sorry at all. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சாரி சொல்லாமல் வாழ்ந்துட்டார். ஏன்னா அவர் பாவமே செய்யலை, அவர் சாரி சொல்லலை. இப்போ நாமளும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்மளை நாமே ஒரு ஒரு வஞ்சித்து கொள்ளக்கூடாது. எப்படின்னா எனக்கு வந்து சாரி சொல்கிறதுக்கே தேவையில்லை பிரதர், நான் வந்து பிகாஸ் ஐ எம் ஆல்மோஸ்ட் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட், யூஆர் டிசீவிங். நாம் அப்படி சொல்லி வாழ்ந்தோம்னா நம்ம வந்து வஞ்சித்து கொள்கிறவர்களாக இருப்போம். அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதோ ஒரு நாள் நாம் அந்நிய பாஷையை பெற்றோம், ஏதோ ஒரு நாள் நாம் மனம் திரும்பணும், அப்படி அல்ல. தினந்தோறும் நம்ம வந்து ஆவினால் நிரப்பப்படணும். தினந்தோறும் இல்லை, அடிக்கடி நம்ம வந்து என்ன செய்யணும்னா சாரி சொல்ல தெரிந்தவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம போகிற போக்கிலேயே நம்ம பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். இப்படி சும்மா அப்படி கடந்து போனால் போதும், உனக்கென்னா ஒரு கவலையும் இல்லை, உனக்கென்னப்பா கொடுத்து வச்ச ராஜா அப்படின்னு சொல்லும்போதே ஒரு பாவம் செய்வோம். நமக்கு என்னன்னு தெரியாது. உனக்கென்னப்பா கவலை இல்லைன்னு சொல்லும்போது கூட அவன் கவலை இல்லாமல் வாழ்கிறான், நல்லது தானேன்னு சொல்லிட்டு போகிறதில்ல, அவனுக்கு கவலை இருக்கணுமா? நம்ம பேசும்போதே அப்படி பேசிட்டு போயிட்டே இருப்போம். எனவே நாம் வந்து யோசிப்போம். நான் சொல்லுவேன், நான் அப்படி சொல்லிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. அது இதுதான் யதார்த்தமாக கூட இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய சகோதரன் உன்னை பார்த்து என்னை மன்னி என்று அவன் கேட்டால் 7 முறை அல்ல 70 தரம் மன்னி அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் நினைப்பேன், எவ்ரி டைம் when we say சாரி, ஆண்டவரே சாரி, அல்லது மற்ற மனுஷனை பார்த்து அல்லது ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே சாரி அப்படின்னு சொன்னால் எவ்ரி டைம் he say சாரி. நான் ஏதாவது தப்பு பண்ணுற சாரின்னு சொல்லிட்டேன்னா உடனே ஆண்டவர் என்ன செய்வாராம், ஒரு டஸ்டர் எடு, அவன் செஞ்ச தப்பை அழிச்சிரு. ஆண்டவர் நெக்ஸ்ட் டைம் ஒரு தப்பு பண்ணுறேன், சாரின்னு சொல்லிடுறேன், டஸ்டர் எடு, அதை அழிச்சிரு. அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து விளையாட்ட சொல்ல முடியாது. சரி அழிச்சு கழிச்சு ஆரம்பிக்கலாமா அப்படின்றது மாதிரி நான் ஒவ்வொரு முறையும் சாரி சொல்லும் போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ணின தப்பை ஆண்டவர் அப்படியே வச்சுக்கலாமே, அழிச்சிருவோமா திரும்ப ஆரம்பிக்கலாமா, அழிச்சிருவோமா திரும்ப ஆரம்பிக்கலாமா. திஸ் இஸ் ஜீசஸ். நான் இப்படி ஒவ்வொரு முறையும் நான் சாரி சொல்லி நான் வந்து ஒரு மனந்திரும்பதற்கு ஏற்ற பாஷை பேசி வாழ்ந்தேன்னா ஆண்டவர் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் வந்துட்டு என்ன எப்போ பார்த்தாலும் சாரி சொல்லிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்ல மாட்டார். நான் அப்படி தான் சொல்கிறேன் உன்னைய, சே சாரி. நான் சொன்னேன், ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து மனம் திரும்பும்போது அது வெறுமனே ஒரு அறிக்கை இல்லை, நாம் அறிக்கை செய்வதற்கு பின்னாடி ஒரு ஆக்ஷன் இருக்குது. அந்த ஆக்ஷனையும் சேர்த்து செய்யணும். நம்ம எல்லாருக்கும் வந்து அந்த பணக்கார வாலிபனை தெரியும். அந்த பணக்கார வாலிபன் வந்து ஆண்டவரே நான் நித்திய வாழ்வை சொந்தத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் வந்து கேட்பார். உடனே ஆண்டவர் சொல்லுவார், இதெல்லாம் நீ செய்யணும். நான் அதெல்லாம் ஏற்கனவே செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். திரும்ப ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் சொல்லுவார். நீ உனக்குள்ள எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லுவார். உடனே அந்த ஆள் என்ன செய்வார், அப்படியே போயிடுவார். இப்போ அந்த ஆள் மனம் திரும்பியாச்சா? இல்லை. ஏன் அப்படின்னா மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நம்மளால் வந்து பேச முடியும். ஆண்டவர் நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். நான் என்ன செய்யட்டும், நித்திய வாழ்வை சொந்தத்துக்குள்ள என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பேச முடியும். அப்படியா சொல்கிறேன், சரி நான் சொல்கிறத செய்யன்னு சொல்லும்போது ஐயோ என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட முடியும். அப்போ அது மனம் திரும்புதல் அல்ல. நான் இன்னொரு பகுதியும் சொல்கிறேன். மனம் திரும்புதல் என்பது நாம் நினைக்கிறது மாதிரி நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. தேவன் எப்படி நினைக்கிறாரோ அப்படி தான் மனம் திரும்புதல் உண்டாகும். நம்ம எல்லாருக்கும் வந்து அந்த தளபதி நாகமானை பற்றி தெரியும். அவருக்கு வந்து சரீரமெல்லாம் அந்த குஷ்டம் இருக்கிறது தெரியும். அவர் சுகமாகுவதற்கு வருவார். அந்த தீர்க்கதரிசியை பார்ப்பார். தேவன்மாரே நான் இப்போ சுகமாகணும், நான் என்ன செய்யணும்னு கேட்பார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நீ போய் என்ன செய்யணும், யோர்தானில் போய் 7 முறை நீ வந்து குளிக்கணும், அது முங்கி எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க. அவர் என்னையா இப்படி பண்ணுறான், நாம ஒன்று நினச்சி வந்தால் அவன் ஒன்று சொல்கிறான்னு சொல்லிட்டு நினைப்பார். ஆனால் கடைசியில் அவரோட கூட இருந்த நல்ல மனிதர்கள் சொல்லி சரி கூட்டிகிட்டு போவாங்க. அவர் 1 முறை 2 முறை 3 முறை முங்குறார், 4 முறை முங்குறார், ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அட்லீஸ்ட் 50-50 நேரம் ஆயிருக்கணும்ல, அப்படிலாம் சொல்லலை, வாக்குவாதம் பண்ணலை, லாஜிக் பேசலை. 6 முறை முங்கிட்டாரு. அப்போ பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஏய் என்னையா அந்த கிழமை சொன்னா நானும் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, நீங்கள் வேற என்னை பார்த்து சரி உங்களுக்காக கடைசி ஒரு முறை முங்கி எந்திரிக்கிறாரு, எல்லாம் சரியாக போயிடுது, அற்புதம் நடக்குது.
பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகுது. அந்த மனுஷனே பயங்கர சந்தோஷப்படுறாரு. இப்படியா அப்படின்றார். மனம் திரும்புதல் அப்படித்தான். மனம் திரும்புதல் எப்படின்னா, நான் என்ன செய்யணும்னு கேட்கணும், ஆனால் நான் நினைக்கிற மாதிரியே நீங்கள் எனக்கு வந்து மனம் திரும்புதல் கேட்ட காரியத்தை சொல்லக்கூடாது. அப்படி தான் நம்ம ஜனச்சு போவோம். நீங்கள் வந்து என்னை தொடணும், அப்படியே தொட்டு அப்படியே நோ 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 காட் ஹஸ் காட் a different way by which he can deal with you. அவர் வெளியே கூட நினச்சி வரமாட்டார். சில சமயங்களில் உள்ளே உட்காந்துக்குருவார். உட்காந்துட்டு சரி குணமாகணும்ல, நீ போய் இதை செய் அப்படின்னு சொல்லும்போது, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. என் விருப்பத்தின்படி அல்ல, நான் யோசிக்கிறபடி அல்ல, நீங்கள் என்ன செய்ய சொல்றீங்களோ அப்படி செய்வேன். அதாவது சில சமயங்களில் ஒன்று நமக்கு எளிதாக இருக்கும், ஒன்று நமக்கு வந்து எளிதாக இருக்காமல் இருக்கும். இப்போ ஒவ்வொரு முறையும் வந்து யோவான் ஸ்நானன் சொல்லும்போது 2 அங்கிகளை உடையவன் உன்னை கொடுத்துருன்னு சொல்லும்போது அது ஒரு மனுஷனுக்கு சரி. போர்ச்சேவர்கிட்ட அப்படி சொல்லலை. ஏன்னா போர்ச்சேவருக்கு 4 அங்கி இருக்கும், ஒன்று கொடுக்குறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவனுக்கு வேற சொன்னார். ஆகையினால அவனுக்கு சொன்னது மாதிரியே எனக்கு சொல்லுங்கன்னா அது இல்லை மனம் திரும்புதல். அது இல்லை மனம் திரும்புதலுக்கான காரியத்தை செய்தல். நீங்கள் மனம் திரும்பணும்னா ஆண்டவர்கிட்ட போங்க, என்ன செய்யணும் கேளுங்க, அவர் சொல்லுவார். இதை அப்போ செய், அதை மாத்திரம் விட்டுட்டு வேற செய்ய சொல்லுங்களே, அது கிடையாது மனம் திரும்புதல். ஈசாக்கை எப்போ பள்ளியிடுறோமோ அப்போ தான் மனம் திரும்புதல் ஃபுல்ஃபில் ஆகும். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யும்போது தான் மனம் திரும்புதல் ஃபுல்ஃபில் ஆகும். எனவே நம்ம ஒன்றை நாம் நிச்சயித்துக் கொள்வோம். நாம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும்படி ஒரு காரியம் செய்யணும்னா மனம் திரும்பணும். மனம் திரும்பணும்னா நான் சொல்ல வேண்டிய பாஷை, நான் பேச வேண்டிய பாஷை என்னென்னா, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி தாழ்த்தணும். அவர் ஒரு காரியம் சொன்னார்னா அதை அப்படியே செய்வதற்கு நான் இணங்கணும். இதை நான் செஞ்சுட்டேன்னா நான் மனம் திரும்புறேன்னு அர்த்தம். தேவனமே ரட்சிப்பாராகாம. சகோதரர் குறித்து யோவான் சான இடத்தில் வரும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படி என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த மனம் திரும்புதலுக்கு நாங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறார். இதுதான் சகோதரர் வந்து நமக்கு விளக்கி சொன்னது. ஆமாம் வந்தவர்களே, நான் இதை கேட்கும்போது நான் உணர்வு அடைஞ்சேன். எப்படி என்றால், யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கிறார். அவர் வந்து மனம் திரும்புதலை குறித்து அவங்க பிரசங்கிக்கிறார். 2வது வசனத்தை வாசிப்போம். 3:2 லூக்காவில் 3:2. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. தேவன் இந்த பூமியிலே யோவான் ஸ்நானகனை உருவாக்கி அந்த பாரத்தை தேவனன் அவருடைய இருதயத்தில் போடுகிறார். அதனால தான் அங்கே போய் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள கேட்டார்கள். அவர்கள் வாரார்கள், ஆயக்காரர்களும் வார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ நான் என்ன விளங்கி கொண்டேன்னு கேட்டால், நம்மளுடைய வந்து கடிந்து கொள்ளுதலாய் ஒரு வார்த்தை வருகிறது. இப்பொழுது ஆமாண்டவரே, இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நான் செவிசாய்க்கட்டும், இதற்கு நான் என்ன செய்யட்டும், எனக்கு விளங்கல் ஆண்டவரே. மூத்த சகோதரர்கள் யாராவது நம்ம கடிந்து கொள்கிறார்கள் அல்லது புத்தி சொல்லுகிறார்கள். யார் புத்தி சொல்ல முடியும்? வெளியில் உள்ளவர்களுக்கு புத்தி சொல்லவில்லை, இந்த சபையில் உள்ளவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த புத்திமதியை ஏற்றுக்கொண்டு நான் மனம் திரும்பி விட்டானால் உண்மையிலேயே நான் வந்து ஒரு மனம் திரும்பின ஒரு மனிதனுக்கு ஒப்பாவேன். அப்படி இல்லாவிட்டால் நான் சபையில் இருக்கலாம், ஆனால் ஒரு மனம் திரும்பாத பாவியாகவே இருந்து கொண்டிருப்பேன். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். கடிந்து கொள்ளும் பொழுது விரியன் பாம்பு குட்டிகளேன்னு நம்மளை கேட்டால், இவர் என்ன விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லிட்டு நம்ம போய்விடுவார்கள். ஆனால் தேவன் அவர்களுடைய இருதயத்திலே ஒரு பாரத்தை போட்டார். சகரியவன் குமரனாகிய யோவான் ஸ்நானனுக்கு அந்த இருதயத்திலே அந்த பாரத்தை போட்டார். இப்படி மோசையை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்தேன். மோசே வந்து அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவ்வளவு பாரமுடையவராக இருந்திருப்பார். 40 வருஷ காலமாய் அவர் யோசித்திருக்க முடியும், சிந்தித்திருக்க முடியும். ஏனென்றால் நான் இங்கே இருந்த நாள் என்னுடைய ஜனங்களை நான் மீட்டு இருக்க முடியுமே, என்னுடைய ஜனங்களை நான் மீட்டிருக்க முடியுமே என்று சொல்லி தேவன் காத்திருந்தார். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், அங்கே முள்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது, மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். நான் உன்னை தப்பா நான் தெரிந்து கொள்ள போகிறேன். அங்கே ஒரு பாரத்தை வைக்கிறார், அங்கே ஒரு தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு பாரத்தை வைக்கிறார். அதனால் அங்கே கழிந்து கொள்ளுது அங்கே வருகிறது. ஆமாம் மதுர்களே, நாம் செவி சாய்த்தமானால், தன்னை தாழ்த்தினோமானால், ஒரு
காலகட்டத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பரிசுத்தம் பெறுதல் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். கடிந்து கொள்ளுதலுக்கு செவி சாய்த்து தாழ்மையாக இருப்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளோடு அவர்கள் என்ன பார்க்கலாம்? ஐக்கியமாக இருப்பார்கள். யாரோடு? கடிந்து கொள்ளுகிறவர்களோடு, புத்தி சொல்லுகிறவர்களோடு. இன்னொரு காரியம் நான் விளங்கி கொண்டேன். நினைச்சவர்களாக நம்ம புத்தி சொல்ல முடியாது. அவர்களுக்காக நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணணும், அவர்களுக்காக நம்ம எப்போ ஆண்டவரிடத்துல தேவ சமூகத்தில் போய் நம்ம வேண்டிக் கொண்டோம்? ஒன்றும் வேண்டிக் கொள்ளுவதில்லை. வேணா புத்திமதி நம்ம மனசுக்கு பட்டதையெல்லாம் நம்ம சொல்லி விடுகிறோம். அது இல்லை. இங்கே நம்ம கொண்டது சகரியாவின் குமரனாகிய யோவான் சானுக்கு அவன் தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. தேவனுடைய வார்த்தை இங்கே வரணுங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய இருதயத்தில் தேவன் நம்ம பேசுவார். அங்கே ஜனங்களும் அங்கே செவி சாய்ப்பார்கள். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் லட்சிய அடைவான், கழிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் லட்சிய அடைவான் இருக்கான். பிரசிங்கில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கும். 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்திருந்தாலும் அதனால என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். தாமஸ் கம்பீஸ் இப்படி சொல்லுவார். அவன் ஞானியாய் அல்லது வசதியாய் அவன் இருப்பது இந்த 100 வருஷத்தில் இருக்கிறதை காட்டிலும் இந்த மனம் திரும்பிய இந்த ஏழை குடியவனே வாசி என்று சொல்லுவார். இந்த ஏழை குடியவன் ஒரு ஏழை மனம் திரும்பி தேவனை சார்ந்து கொள்வது, தேவனை அண்டிக் கொள்வது. ஆண்டவரே என்னோட பேசுங்க என்று சொல்லுகிறது. சகோரு சொன்னது போல நீங்க இன்னொரு விஷயம் நீங்க பேசி விடுங்க ஆண்டவரே, இவனுடைய பாவத்தை நீங்க சுட்டி காட்டுங்க. நம்ம இறுதியை கடினப்பட்டு போயிட்டது. எது பாவம் எது நீதி என்று தெரியவில்லை. ஆனால் நம்ம வருகிறோம், வார்த்தையை கேட்கிறோம். ஆண்டவரே இப்ப கேளுங்க, எனக்கு உணர்வு உள்ள இருத்தி எனக்கு தாரோம். ஆண்டவரே நீங்க பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஆண்டவரே சபையில வைத்து எங்களுக்கு புத்தி சொல்லுங்க. எப்பாவது சபைக்கு வரும்பொழுது ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஆண்டவரே, நான் ஒரு பாவியா இருக்கிறேன், நான் ஆனால் கடினப்பட்டு போயிருக்கேன், நான் அப்படி கேட்டு வருவேன். நீங்கள் என்னோடு பேசுகிறங்க ஆண்டவரே, என் இருதயம் மந்தமாக இருக்குது, என் இருதயம் கடினப்பட்டு போயிருக்கு, என்னோடு பேசுங்கன்னா பேசுவார். அவர் பேசுகிற தேவன், சபையில் வைத்து அவர் புத்தி சொல்லுகிற தேவன். ஆமாம் மந்தவர்களே, நாம் ஏற்ற காலங்களை கனி கொடுக்கும்படிதான் தேவன் நம்மளோடு பேசுகிறார். காலங்கள் கொடிதா என்று சொல்லுகிறோம். நம்மளோடத்தில் மனம் திரும்புதல் எவ்வளவு துரிதமாய் இருக்கிறது. நாம் மனம் திரும்புவோம்.